والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى عز وجل في القرآن: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏகருணை அல்லாஹ் குறித்தார்கள். அவருடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பிடிச்சு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கூடிய நம் அனைவர்களும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்ன ஓட்டமாக அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால நாம் வாரந்தோறும் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி நாம் கற்று வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்று இந்த அக்கீதா வகுப்பிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல ஈமானுடைய அம்சங்களில் மிகவும் முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த 6 அம்சங்களில் முதன்மையாக இருக்கிறது அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற பாடத்தை நினைச்சிருக்கிற வரிசையாக படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை எப்படி நாம் ஈமான் கொள்ள வேண்டும், என்னென்ன வகையில் அல்லாஹ்வை நாம் தனித்துவப்படுத்த வேண்டும், என்னென்ன வகையில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தௌஹீதினுடைய வகைகளை நம்ம என்ன செஞ்சோம், வரிசையாக படித்தோம். அல்லாஹ்வை பற்றி படிப்பது என்பதுதான் அக்கீதா. அதிலும் குறிப்பாக தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், அல்லாஹ்வை தனித்துவம் ஆக்குதல், எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ்வை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன செஞ்சோம், தௌஹீதினுடைய வகைகளை நாம் வரிசையாக படித்தோம். அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற அந்த பாடத்துல மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்ன சொன்னா ஷிர்க். நம்ம இதுக்கு முன்னாடி தௌஹீதினுடைய வகைகளை சுருக்கமான முறையில் நம்ம என்ன செஞ்சோம், படிச்சோம். தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர்மறையான ஒரு சொல்லுதான் ஷிர்க். அப்ப இந்த பாடத்தை நம்ம முடிச்சுட்டு அப்படி சொன்னா, நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஸ்லாத்தினுடைய பெயரால் தோன்றிய வழிகட்ட பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள், அவங்களுடைய தோற்றங்களும் காரணிகளும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த இஸ்லாத்தின் பெயரால் தோன்றிய அந்த வழிகட்ட பிரிவுகளை பற்றி ஒரு சுருக்கமான முறையில ஒரு முஸ்லிம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல மனுஷியும் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நேரத்தில் இந்த ஷிர்க்குங்கிற பாடத்தை நம்ம முடிச்சுட்டு அப்படி சொன்னா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு முடிஞ்சிடும் அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறோம், நம்ம இந்த பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். பொதுவாக ஷிர்க் என்று சொன்னால் அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு முறை அதை மீளாய்வு அல்லது திரும்ப ஒரு முறை படிப்பதன் மூலமாக இருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், அந்த பாடத்தை நாம் இங்கே எடுக்கிறோம். நான் ஆரம்பத்தில் முந்தைய சொன்னது போல ஷிர்க்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷிர்க் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சொல்லுதான் இந்த ஷிர்க். ஆனாலும் கூட இதை விரிவாக கொஞ்சம் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படி சொன்னா, எந்த வகையிலும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஷிர்க்குங்கிற ஒரு மாபாதக செயல் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அதனாலதான் இமாம்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது உண்மையில அல்லாஹ்விடத்துல எப்படி அவங்க பிரார்த்தனை செய்வாங்கன்னு சொன்னா, இறைவா, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கட்டளையிட்ட விஷயத்தில் மிகவும் பிரதான விஷயம் என்னவென்று சொன்னால் உன்னை மட்டும் வணங்க சொல்லியிருந்த. எப்படி? யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கட்டளையிட்ட விஷயங்களில் மிகவும் பிரதான முதன்மையான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் உன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கட்டளை நீ பிறப்பித்ததனால் அதை நாங்கள் அப்படியே செயல்படுத்துகிறோம். அதே போல நீ எங்களுக்கு விளக்கியதில், நீ எங்களுக்கு தடுத்ததில் மிகவும் பிரதான முதன்மையான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் உனக்கு இணை வைக்க கூடாது என்று எங்களுக்கு நினைச்சிருக்கிறாய், அதை விட்டு எங்களை விலக்கி இருக்க சொல்லியிருக்கிறாய். அந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட விஷயங்களில் எங்களை அறியாமல் நாங்கள் செய்கின்ற பாவங்கள், எங்களை அறியாமல் நாங்கள் செய்கின்ற தீமைகள், இவை அனைத்தும் நீ பொறுத்து அதை மன்னித்தருள்வாயாக என்ற பிரார்த்தனையை இமாம்கள் அறிஞர்கள் செய்யக்கூடிய
ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்கள் அவனை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹ் விலக்கிய விஷயத்தில் முதன்மையானது அவனுக்கு யாதொன்று என்ன செய்து விடக்கூடாது, இணை வைத்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில அப்ப இந்த 2 விஷயத்தை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில நாம் இருக்கிறோம். அப்ப முதலாவது அல்லாஹ் ஏவி விஷயம் அவனை மட்டும் வணங்க வேண்டும். அவனை மட்டும் தான் ஒருமைப்படுத்த வேண்டும். அவன்தான் அனைத்து விஷயங்களுக்கும் பேரலாற்றலுடையவன். மனிதனுடைய எல்லா விஷயங்களுக்கும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அவன்தான் நிர்வகிக்கிறான். அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ங்கிற அந்த கட்டளையை நாம் இதற்கு முந்தைய பாடத்துல தௌஹீத் அப்படிங்கிற பாடத்தின் மூலமாக நம்ம படித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா விளக்கிய மிகவும் முதன்மையான பிரதான விஷயமே அவனுக்கு யாதொன்று இணை வைத்து விடக்கூடாது. அதை பற்றியான ஒரு பாடம் தான் ஷிர்க்ங்கிற இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். முதன்மையாக இந்த ஷிர்க் அப்படிங்கிறது பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் என்றால் என்ன? அந்த ஷிர்க்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷிர்க் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இணை வைத்தல். அது இணை வைத்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷிர்க்ங்கிற வார்த்தைக்கு என்ன? இணை வைத்தல். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக அல்லாஹ்வுக்கு இணையாக சரிசமமாக அல்லாஹ்வுக்கு இணையாக சரிசமமாக வேறு ஒருவரை ஆக்குவதோ அல்லது எண்ணுவதாகும். அல்லாஹ்வுக்கு இணையாக வேறொன்றை ஆக்குவதோ அல்லது எண்ணுவதோ அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஷிர்க் ஆகும். கூடுதலான விளக்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ருபூபியத்து, உலூஹியத்து, அஸ்மாஇல் வ சிஃபாத்து இது போன்ற விஷயங்கள்ல. அப்போ ருபூபியத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ்விற்கு நிகராக ஒன்றை ஆக்குவதுதான் இணை வைத்தலாகும். அதை இன்னைக்கு நம்ம சமூகத்துல எப்படிலாம் இன்னைக்கு பார்க்கப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்து பிரார்த்தனை செய்கிறது, அல்லாதவர்கிட்ட போய் அறுத்து பலியிடுறது, நேர்ச்சை செய்யறது, அவன் அல்லாத இடத்துல போய் ஆதரவு வைக்கிறது போன்ற வணக்க வழிபாடுகளை என்ன செய்றாங்க இன்னைக்கு செய்றாங்க. இதுதான் ஷிர்க். அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குறதுதான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த சிஃபத்துகளை, பண்புகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உண்டு நம்புவதும், அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஷிர்க். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஆக்குவதோ, அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்குவதோ, அல்லது சரிசமமாக எண்ணுவதோ, அதே போல அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாதவர்களுக்கு உண்டு என்று நம்புவதோ, அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகளை அல்லாதவர்களுக்கு இருக்கு என்று நம்புவதோ, அதன் அடிப்படையில் செயல்படுவதோ ஷிர்கா. பொதுவாக இந்த ஷிர்க்கை பொறுத்தவரைக்கும் இது எப்ப தோன்றுச்சு? எந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கும் வரலாற்று நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு நினைச்சுறாங்க. அதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஷிர்க் வந்து தோன்றியதனுடைய வரலாறு எங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, இது போன்ற ஹதீஸுகளை இந்த மாதிரி நூட்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, எங்க இந்த 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 ஷிர்க்ங்கிற இந்த செயல் வடிவம் எங்க தோன்றியது என்று சொன்னால், அதை சுட்டி காட்டுறாங்க பாருங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் இஸ்லாத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. பொதுவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல எல்லாருமே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்கு யாதொன்றையும் இணை வைக்காத மக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி நூஹ் நபிக்கு பின்னாடிதான் இந்த ஷிர்க்ங்கிற ஒரு மாபாகத செயல் என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பாருங்களேன், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 4920 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். 4920 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, நூஹ் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த வத்துஸ்வா, யாக்கூசு, யாக்கூ, நஸ்ரு இந்த 5 பேர் இருக்கு இல்லையா? இந்த 5 பேரும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மரணித்த பிறகு அந்த மனிதர்கள் இருந்த இடங்களில் சிலைகளை இணைச்சிருக்கிறாங்க, நிறுவி இருக்கிறாங்க. அந்த சிலைகளுக்கு இந்த பெயர்களும் சூட்டியிருக்கிறாங்க. வத்துஸ்வா, யாக்கூசு, யாக்கூக்கு, நஸ்ரு இந்த பெயர்களை சுட்டி அடிச்சிருக்கிறாங்க. அத மக்களுடைய மனங்கள்ல ஷைத்தான் போட்டு அவர்களை வணங்கக்கூடிய ஒரு சிலைகளாக அதை ஏற்படுத்தி, காலப்போக்கில
அதை ஒரு வணங்கக்கூடிய ஒரு இடமாக, வணங்கக்கூடிய ஒரு சிலையாக மக்களுடைய மனதில் நினைச்சு தோன்றிச்சு. இப்படித்தான் தொன்று தொட்டு இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, சிலை வணக்க வழிபாடுங்கிற ஒரு வணக்கம் இப்படித்தான் உருவாகிச்சு. அப்ப நூஹ் நபிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு சிலை வணக்கமோ, எந்த ஒரு இந்த மாதிரியான நல்லடியார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதமும் கிடையாது. ஆனா நூஹ் நபிக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகி சமூகத்துல மிகப்பெரிய ஒரு ஷிர்க்குங்கிற ஒரு ஒரு நிலை இன்னைக்கு இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அப்ப இதற்கு அடித்தளம் எங்க எங்க ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா இங்கதான். எங்க நூஹ் நபி காலத்தில் நடந்த, அந்த நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்த, அவருடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த இந்த 5 பேர் தான் இதற்கு அடித்தளமாக இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இந்த 5 பேரும் தங்களை வணங்க சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஆனா அவர்களுக்கு பின்னாடி வந்த மக்களிடத்து உள்ளங்கள்ல ஷைத்தான் அந்த மாதிரி எண்ணங்களை போட்டு அவங்களுடைய அறிவு இப்படி எந்த அளவுக்குன்னா, அறிவு மழுங்கிய நிலையில தான் இதை என்ன செய்ய வணங்க ஆரம்பிச்சாங்க. புத்தி உள்ளவன், சரியாக சிந்திக்கக்கூடியவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டான், இதை வணங்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க மாட்டான். ஆனா அறிவு யாருக்கு மங்கி இருக்கிறதோ, அறிவு யாருக்கு மங்கி இருக்கிறதோ அவன் தான் என்ன செய்வான், இந்த சிலைகளில் கற்கள் என்ன செய்ய வணங்குவான். நம்ம காலத்துல கூட சமீப காலம் நடந்த ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். Facebookல இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு சிலைக்கு வந்து காய்ச்சல் வந்ததாக டாக்டர் வந்து என்ன செஞ்சாரு, அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் செக் பண்ணி, டெலஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா அதுக்கு என்ன ஃபீவர் இருக்குன்னு பார்த்து மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு போன செய்தியிலும் பார்க்கிறோம். ஒரு டாக்டர் படித்த ஒரு புத்தியுள்ள ஒரு அறிவாளி, சிலைகளுக்கும் கற்களுக்கும் நோய் வரும், அதுக்கும் காய்ச்சல் உண்டு, ஃபீவர் உண்டுன்னு சொல்லி அதுக்கு வைத்தியம் பார்த்து எத்தனையோ மருத்துவர்களை பார்க்கிறோம். அப்ப என்ன, படித்திருந்தும் கூட அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த அறிவு வேலை செய்யல அர்த்தம். அப்படித்தான் அன்றைய காலத்துல ஷிர்க்குங்கிற அந்த நிலை உருவாத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய அறிவு மழுங்கிய நிலையில இருந்ததுனாலதான் என்ன செஞ்சாங்க, சிலைகளை போய் வணங்கினாங்க. சிலைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, சிலைகள் தங்களுடைய தேவை நிறைவேற்றி கொடுக்கும், அவர்களுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்லி என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது அந்த நூஹ் நபியுடைய காலத்துக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி உருவான அந்த ஷிர்க்கு தான் காலப்போக்குல அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், சமூகத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் என்ன செய்யப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டு மக்களை இன்னும் வழிகட்டின் பால் என்ன செஞ்சு கொண்டு செய்யப்பட்டுச்சு. அப்ப இந்த பகுதி மக்களிடத்துல தோன்றுகிற பொழுதுதான், அதாவது என்னன்னா, அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், அல்லாவை வணங்கி கொண்ட ஒரு சமூகம், அல்லாவை வணங்காம, அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சிப்பத்துகள், அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை அல்லாதவர்களுக்கு இருக்கின்ற நம்பி அதை வழிபட ஆரம்பித்ததுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு இறைத்துதர்களை ஏற்படுத்தி அவர்களை தங்களுடைய நாவுகளால் சொல்ல வச்சான். வஅபுதுல்லா வலா துஷ்ரிகு பி ஷைஆ, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர நீங்க எதை செய்யாதீங்க, வணங்காதீங்கன்னு சொல்ல வைத்தான். அப்படி வந்த வரிசையில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா. அப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்துல இன்னைக்கு இந்த மாதிரியான ஷிர்க் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. என்ன மாதிரியான வடிவத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கு பாருங்களேன். காலம் எத்தனையோ ஆண்டுகள் ஓடிருச்சு. சிலைகளை வெறுமனையாக வணங்கக்கூடிய ஒரு பொருளாக பார்த்த ஒரு நிலை, இன்றைக்கு வாழ்க்கை எல்லாம் சிலைகளாலதான் இன்னைக்கு ஏற்படுத்தப்படுகிறதுங்கிற நிலைக்கு மக்கள் போய் அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய எத்தனை மக்களை மாறி இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்குங்கிற ஒரு மாபாதக செயல் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, அல்லாவை சரியாக புரியல, அல்லாவை சரியா என்ன செய்யல, புரியல. அவுலியாக்களுக்கும் கராமத்து இருக்கிறது, அவுலியாக்கள் என்ன செய்வாங்க, நம்முடைய தேவை நிறைவேற்றுவாங்க, அவுலியாக இடத்துல ஆதரவு வைத்தா நம்முடைய என்ன செய்வாங்க, நம்முடைய காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க, லேசாக்கி கொடுப்பாங்க, அவர்களுக்கும் ஆற்றல் இருக்கிறது, அவர்களிடத்தில் பெறக்கூடிய அந்த கயிறுகளையும் தகடுகளையும் தங்களுடைய கழுத்துகளையும் கைகளையும் வீடுகளையும் மாற்றி வைப்பதனால வீட்டில் இருந்த ஆபத்து என்ன செய்யும், இந்த மாதிரியான நோயிலிருந்து மனுஷன் விடுபடுவாங்கிற நம்பிக்கை உருவாகி, அல்லா மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு சாதாரண ஒரு கயிறு மேலையும் சாதாரண ஒரு தகடு மேலையும் இன்னைக்கு என்ன செய்றாங்க, மனிதன் உருவாக்கிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்களேன், இன்னைக்கு சமூகத்துக்குள்ளது எந்த அளவுக்கு ஊடுருவிக்கு பாருங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு சமூகம், பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ் வணங்குறாங்க. அண்ட சராசரங்களை படைத்தது யாருன்னு கேட்டா யாரும் சொல்றான், அல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி இது? அப்போ அல்லாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்போ ஷிர்க்குங்கிற அந்த விஷயத்தை சரியாக மக்களுடைய மனதில் நம்ம நினைச்சு புகுத்தவில்லை. அப்ப அதை பற்றியான ஒரு பாடத்தை நாம் தெளிவாக படிக்க இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகத்துக்குள்ள அது ஊடுருவிக்குங்கிறது பாருங்க. சாதாரண ஒரு கயிறு, சாதாரண ஒரு தகடு, சாதாரண ஒரு சொல்லு, இந்த சொற்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம், ஆபத்திலிருந்து நீங்கி விடுவோம். இந்த சொற்களின் மூலமாக, இந்த கயிறுகளின் மூலமாக எங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் நாங்க என்ன செய்வோம், விடுபட்டுக் கொள்வோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்றாங்க, பலரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப நாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போ இது எங்க பிரச்சனை இருக்குன்னா, அப்ப இந்த பகுதியை, ஷிர்க்குங்கிற பகுதியை நம்ம என்ன செய்யல, சரியாக விளங்கல. அப்ப தௌஹீதுங்கிற பகுதியையும் சரியான மக்களுக்கு நம்ம என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கல. அப்ப நம்ம இதற்கு முன்னாடி தௌஹீதுங்கிற விஷயத்தை, தௌஹீதுங்கிற பார்த்து
நம்ம அழகான முறையில் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்னால முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அடுத்தபடியாக இருக்கிறது ஷிர்க். இந்த ஷிர்க்குங்கிற இந்த பாடத்தை நாம் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி பாருங்களேன், ஷிர்க்க பொறுத்த வரைக்கும் நாம் சொன்னோம், அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய, அதாவது அல்லாஹ்வுக்கு இணையாக, அல்லாஹ்வுக்கு சரிசமமாக இன்னொன்றை ஆக்குவது அல்லது எண்ணுவது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை இன்னொருவருக்கு இருக்கிற நம்புவதோ அல்லது அதன் அடிப்படையில் செயல்படுவதோ ஷிர்க் ஆகும். அல்லாஹ் தஆலா பாருங்களேன், ஆஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஷிர்க அதுல்முன் அலீம், அதாவது ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படிங்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா அநியாயம் சொல்றான்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மற்றவர்களுக்கு நம்புவது என்பது அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏன் அநியாயம் சொல்றோம்? ஏன் அல்லாஹ் தஆலா அநியாயம் சொல்றான்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரண மனுஷன், நீங்கள் நானும் சாதாரண ஒரு மனிதன், இப்படிதானே? நீங்களும் நானும் சாதாரண ஒரு மனிதன். நம்முடைய இடத்துல நம்முடைய இடத்துல வேறு ஒருவரை வந்து வைப்பதோ அல்லது வேறொருவரை கற்பனை செய்வதோ ஒருபோதும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நம்முடைய தந்தை இருக்கிறாரு, நம்முடைய தாய் இருக்கிறாங்க. தந்தையுடைய இடத்துல வேறு ஒருவரையோ அல்லது தாயுடைய இடத்துல வேறு ஒருவரையோ நினைச்சு வைக்க முடியாது. இப்படி வைத்தா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? இன்றைக்கே ஒருத்தர் வர்றாரு, வந்து வேறு ஒருவர் வந்து நான் தான் என்னுடைய தந்தை என்று சொன்னால் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அஹ்? அல்லது எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா இது அநியாயமா, நியாயமா? இது கண்டிப்பா எல்லாரும் சொல்ல இது ஒரு அநியாயம் தான். என் தந்தை ஒருவர் இருக்கும் பொழுது எப்படி இன்னொருவர் என் தந்தை என்று சொல்ல முடியும்? அது என் தந்தைக்கு செய்கின்ற மிகப்பெரிய அது ஒரு அநியா ஒரு அநீதி அநீதி அது அநியாயம் அது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல், வானங்கள் பூமியும் படைத்தது யார்? அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது, அப்ப இந்த விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, இல்ல இல்ல மனிதனுடைய தேவைகளை வந்து இவங்கள் நிறைவேற்றுவாங்க. மனிதனுடைய என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ அதை இவர்களின் மூலமா என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும் என்று நம்புனா இது இறைவனுக்கு செய்கின்ற அநியாயமா, நியாயமா? அநியாயம் தான் இது. அத்தால சொல்லி காட்ட, இன்ன ஷிர்க அதுல்முன் அலீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஷிர்க்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? எப்படி எல்லாம் இந்த ஷிர்க் வந்து ஷிர்க் செஞ்ச என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பது பற்றியான ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யறோம்? படிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை என்ன செய்யலாம்? முதலாவது குர்ஆனின் மூலமா, ஹதீஸின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவா ஷிர்க் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்குவதோ அல்லது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் சிஃபத்துகளையும் இன்னொருவருக்கு நம்புவதோ அதன் அடிப்படையில் செயல்படுவதோ ஷிர்க் ஆகும். இப்படி ஒருவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ்வை எப்படி நம்புறோமோ அதை மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பி அதன் அடிப்படையில் செயல்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அதை குர்ஆன் அழகாக வர்ணிக்கிறது. முதலாவது ஷிர்கால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, சூரா அன்-நிசாவுடைய 48வது வசனம், 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனம். முதலாவது ஷிர்கால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஷிர்கால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எப்படி? 4வது அத்தியாயத்துடைய 48வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. எப்படி சொல்றான் பாருங்களேன். இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ், லா யக்ஃபிர், மன்னிக்க மாட்டான், அயுஷ்ரிக பிஹி, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதை அல்லாத வேறு ஒரு பாவங்களை அல்லது வேறு ஒரு ஏதாவது ஒரு தீமைகளை பாவங்களை செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். முதல் விஷயம், தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனால் இணை கற்பிதை தவிர்த்து, இணை வைக்கப்படுவதை தவிர்த்து மற்ற பாவங்கள் ஏதாவது மனிதன் செஞ்சால் அதை அல்லாஹ் அவன் நாடினால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப முதலாவது விளைவு பாருங்களேன், அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் செய்து அதுல தௌபா தேடி மீளாத வரைக்கும், நல்லா பாருங்க, ஷிர்க் செஞ்சிட்டான் ஒருத்தன், அதிலும் தௌபா செய்து தன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி தன்னுடைய தன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால்
தௌபா தேடி மீண்டு விட்டு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் யார் ஷிர்க் செய்த நிலையில் யார் மரணிக்கிறார்களோ, தௌபா செய்யல, ஒண்ணும் செய்யல, அதே நிலையில யார் மரணிக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அவனுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாதுங்கிற அல்லாஹ் சொல்லிட்டான். முதலாவது விஷயம். அந்த வசனத்தை இன்னும் சொல்றான் பாருங்களேன். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அவன் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய ஒரு பாவத்தை இட்டுக்கட்டி விட்டான். அவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. சாதாரண ஒரு மனிதன் மீது ஒரு இட்டுக்கட்டுதல் நடந்தா நாம் எந்த அளவுக்கு அது மேல கோவப்படுறோம். அது அந்த யாரு சொன்னாங்களோ அவங்கள நம்ம நினைச்சிரோம், வகிக்கிறோம். ஆனா உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் மீது ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி அல்லாஹ் அல்லாதவையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது, அவைகளுக்கும் ஆற்றல் இருக்கிறத சொல்லிட்டா நினைச்சுக்கோங்களேன், அப்படி நம்பிட்டா நினைச்சுக்கோங்களேன், அல்லாஹ் சொல்றான் ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை இட்டுக்கட்டி விட்டான். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ரெண்டாவது ஒரு பாவத்தை என்ன செஞ்சுட்டான், இட்டுக்கட்டி விட்டான் அப்படிங்கிற செய்தியை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்களேன், அடுத்து ஷிர்க் செஞ்ச என்ன ஏற்படும் விளைவு? குர்ஆனுடைய அதே சூரத்துல் மாயிதானுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம். இன்னஹு மய்யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹு அன்-நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். இந்த வசனத்துல பாருங்களேன், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. இன்னஹு மய்யுஷ்ரிகு பில்லாஹ், நிச்சயமாக எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான். மூன்றாவது விஷயம், ஷிர்கால் ஏற்படக்கூடிய விளைவுல மூன்றாவது விஷயம் என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி விடுகிறான். நார், நாலாவது அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம்தான். அன்சார், நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. ஆறாவது விஷயம், எப்படி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளர் நினைச்சு ஏற்படுத்த மாட்டான். சிறுக்கு செஞ்சுட்டா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். 3. 4வது அவன் தங்கக்கூடிய இடம் நரகம்தான். ஐந்தாவது நாளை மறுமை நாளில் அவனுக்கு உதவியாளனாக யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அது சொல்ற பாருங்களேன், இப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நாளை ஒருபோது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவியாளராக வரமாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இது ஷிர்கால் ஏற்படும் சொர்க்கம் தடுக்கப்பட்டு விட்டது. அவன் நிரந்தர நரகவாதி. நாளை மறுமையில் அவனுக்கு எந்த ஒரு உதவியாளர் நினைச்சு பார்க்க முடியாது. அடுத்து பாருங்களேன், அடுத்து ஷிர்க் செஞ்சுட்டா என்ன மாதிரி ஒரு விளைவு பாருங்களேன். அதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனம், சூரா அன்ஆமுடைய 88வது வசனம். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹு மா கானு யஅமலூன், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ லஹபித அன்ஹு மா கானு, என்னென்ன அமல் செஞ்சானோ, என்ன நன்மைகளை செஞ்சானோ, என்ன நற்காரியங்கள் செஞ்சானோ எல்லாம் அழிஞ்சு போயிருட்டாங்க. யாரு ஷிர்க் செஞ்சுட்டானோ அவனுடைய அனைத்து நன்மை என்ன செஞ்சிடும், அழிந்து விடும். நாளை மறுமை நாள்ல நன்மைகளோ நல்லறங்களோ எந்த ஒரு பலனும் கொடுக்காது. அதுக்கு இன்னும் சப்போர்ட் இன்னொரு வசனத்துல சொல்றான் பாருங்களேன். 39வது அத்தியாயத்துடைய 65வது வசனம் எப்படி? வலகத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ற பாருங்க. எப்படி? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்க இணை வைத்தால் ல யஹ்பதன்ன அமலுக், உடைய அமல் எல்லாம் என்ன செஞ்சு அழிஞ்சு போயிடும். வல தகுனன்ன மினல் காசிரீன், நாளை மறுமையில் நீங்கள் என்ன யாரா இருப்பீங்க, நஷ்டம் அடைந்தவர் நீங்க என்ன செய்வீங்க, ஆயிருவீங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்களேன். அப்போ எந்த அமலுமே சரி, எவ்வளவு லட்சக்கணக்கான உதவிகளை செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கான உதவிகள் செஞ்சிருந்தாலும் சரி, ஷிர்க்குங்கிற ஒரு பாவத்தை, ஒரு அநியாயத்தை ஒரு செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுடைய அனைத்து அமலும் அழிந்து போகிவிடும். அந்த அமல் எந்த நன்மையும் நாளைக்கு அவனுக்கு பயனளிக்கவே அளிக்காது. இதெல்லாம் ஷிர்கால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்ப இந்த ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் இமாம்கள் நமக்கு அதை 2 வகையாக பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று
ஷிர்குல் அக்பர், இன்னொன்னு ஷிர்குல் அஸ்கர்னு சொல்றாங்க. அஸ்கர் பெரிய ஷிர்கு, சிறிய ஷிர்குன்னு சொல்லுவாங்க. பெரிய ஷிர்கு, சிறிய ஷிர்கு. ஷிர்கு வந்து ரெண்டு வகையா சொல்றாங்க. பெரிய ஷிர்கு, இன்னொன்னு சிறிய ஷிர்கு. பெரிய ஷிர்குனா என்ன, ஷிர்குல் அக்பர்னா என்ன அப்படி சொன்னா ரெண்டுமே இணை வைத்தல் தான். பெரிய ஷிர்குனா என்ன, சிறிய ஷிர்குனா என்ன அப்படி சொன்னா முதலாவது பெரிய ஷிர்கு. பெரிய ஷிர்கை பொறுத்த வரைக்கும் அத வந்து வணக்க வழிபாடுகளில் எதையாவது ஒன்றை அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை வணங்குவது, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் அல்லாதவரிடம் போய் பாதுகாவல் தேடுறது, அல்லாஹ் விட்டு விட்டு சிலைகளுக்கும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கும் சைதா செய்கிறது. அதே போல அந்த அவுலியாக்கள் அவரிடத்துல போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறது. அதே போல அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்கிறது. அதே போல அல்லாஹ்வுக்கு குழந்தை மனைவி இருப்பதாக கூறுறது. அதே போல இவங்க இந்த படைப்பினங்கள் மூலமாக, அவுலியாக்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஆதரவு வைக்கிறது. இது போன்ற செயல்கள் வந்து பெரிய ஷிர்க். பெரிய ஷிர்க் நமக்கு தெரியும். எப்படி அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் என்ன செய்யறது, அழைத்து பிரார்த்தனை செய்யறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யறது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுறது, அல்லாஹ் அல்லாதவரிடத்துல போய் என்ன செய்யறது, பாதுகாப்பு தேடுறது, அல்லாஹ்வை விட்டு விட்டு சிலைகளுக்கும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கும் போய் சஜ்ஜா செய்யறது, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கு என்று நம்புறது, மனைவி இருக்கு நம்புறது, அதே போல அல்லாஹ்வுக்கு பலகீனங்கள் இருக்கு நம்புறது, அல்லாஹ்விடத்தில் இந்த அவுலியாக்கள் இந்த படைப்பினங்கள் மூலமா என்ன செய்யும், நெருக்கத்தை பெற முடியும் என்று நம்புறது, அதற்காக வேண்டி தன்னுடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்றது, இவர்கள் அனைத்தும் என்னது, ஷிர்குல் அக்பர் சொல்லுவாங்க. ஷிர்குல் அக்பர். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களை வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. புகாரில வந்து 4477 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ் பாருங்களேன். ஆனா அப்துல்லா காலி சஅல்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல போய் அல்லாவிடம் எப்படி ஐயு தம்பி அலம் இந்தல்லாஹ், அல்லாவிடம் பாவங்களிலே மிகப்பெரியது என்று கேட்டேன். எது என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், கால அன் தஜ்அலில்லா நித்தன் வஹு ஹலக்கக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பதுன்னாங்க. பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. குல்து இன்ன தாலிக அலீம் ஃபகுல்து சும் ஐ, பாருங்க அடுத்து கேட்கிறாங்க. நிச்சயமா அதுதான் மிகப்பெரிய அதான் மிகப்பெரிய குற்றம். திருப்பி எதுன்னு கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து வஅன் தக்துல வலதக வதகாஃபு அன் யதஅம மஅக் அப்படின்னா, உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போடும் என அஞ்சி அக்குழந்தை நீ கொள்வதுன்னா. இரண்டாவது பாவம். முதலாவது பாவம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. இரண்டாவது உன்னுடைய குழந்தை உன்னோடு அமர்ந்து உன்னுடைய உணவை பங்கு போடும் என்று பயந்து அந்த குழந்தையை கொள்வது. இது இரண்டாவது. மூன்றாவது கேட்கிற சும் ஐய ரசூலுல்லாஹ்னு கேட்கும் பொழுது, அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன் அண்டை வீட்டாரின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது என்று நினைச்சாங்க. அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க.
அப்போ இதுல முதலாவதாக சொல்லப்பட்ட செய்தி என்ன? அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணை கற்பிக்குதான் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ இதுதான் ஷிர்குல் அக்பர். அப்போ பாவங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது ஷிர்குல் அக்பர். அதாவது அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்குவது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை இன்னொன்னுக்கு செய்கிறது, அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் பாதுகாப்பு தேடுறது, அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட அழைத்து பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே என்னது? ஷிர்க். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டும் பொழுது, ஒமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. சொல்றான் பாருங்களேன். தனக்கு எந்த ஒரு அதாவது அஹ் 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், அதுல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, தங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தீமை செய்ய இயலாத, தங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் என்ன செய்றாங்க? வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்து பேசும், பரிந்துரை செய்வோம் என்று நம்புறாங்க. இதனால அவங்க அல்லாஹ்வுக்கு நினைச்ச இணை கற்பிக்கிறாங்க. அப்ப இது இது இந்த மாதிரியான அம்சங்களை யார் செய்கிறார்கள், இந்த மாதிரியான செயல்கள்ல யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஷிர்குல் அக்பர் என்ன செஞ்சுட்டாங்க. ஷிர்குல் அக்பர் ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம்தான். அவர்களுக்கு நாளை மறுமை நாள்ல எந்த ஒரு உதவியாளர் நினைச்சு பார்க்க முடியாது. அதே போல அவர்கள் செய்கின்ற எல்லா நற்காரியங்கள் நினைச்சு அழிந்து போகிறது என்று அல்லாஹ் தஆலா நினைச்சாங்க சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்களேன். பெரிய ஷிர்க்க பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் அல்லாதவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையோ, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளோ, மற்றவர்களுக்கு இருக்க நம்புறதோ, அதன் அடிப்படையில் செயல்படுறதோ இதெல்லாம் பெரிய ஷிர்க். ஆனால் நம்ம இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன? ஷிர்குல் அஸ்கர் தான். ஏன் இதை சொல்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை குறித்து தான் மக்களிடத்துல எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான எச்சரிக்கை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய செய்தி, ஆஹ் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன் அகாஃபு மா அகாஃபு அலைக்கும் ஷிர்க் அஸ்கர் அப்படின்னா, அதாவது நான் உங்கள் விஷயத்தில் அச்சப்படுவதெல்லாம் இந்த சிறிய இணைவிப்பு தான் அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஷிர்குல் அஸ்கர்னா என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, கால் அர் ரியா அப்படின்னாங்க. முகஸ்துதி அப்படின்னாங்க. என்னது? முகஸ்துதி. அப்போ முகஸ்துதி தான் சிறிய ஷிர்க். இதை இமாம்கள் இன்னும் நமக்கு கொஞ்சம் தெளிவான முறையில சொல்வதற்காக வேண்டி அதை 2 வகையா பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்களேன். ஷிர்குல் அக்பர் பத்தி நமக்கு தெரியும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொண்டு நம்புறதோ, அதன் அடிப்படையில் செயல்படுறதோ அது ஷிர்குல் அக்பர். ஷிர்குல் அஸ்கர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வெளிப்படையான ஷிர்க், இன்னொன்னு மறைமுகமான ஷிர்க். வெளிப்படையான ஷிர்க்னா என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக அதுக்கு அரபில சொல்றது ஷிர்குல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. இது சில நேரங்களில் சொற்களாலும் செயல்களாலும் இடம்பெறுகிறது. சொற்களாலும் செயல்களாலும் எப்படி இடம்பெறுது அப்படின்னு சொன்னா, எப்படி வெளிப்படையாக அல்லாஹ் மீது சத்தியம் செய்யாம அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் மீது என்ன சத்தியம் செய்யறது. இப்படி ஒருத்தர் சத்தியம் செஞ்சுட்டா அவர் ஷிர்குல் அஸ்கர் என்ன செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். ஷிர்குல் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கோங்க. இத செய்கிற பொழுது ஒருத்தன் மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டான். ஆனா அவனுடைய கொள்கையில ஒரு களங்கத்தன்னிச்சை ஏற்படுத்தும். இத தொடர்ச்சியா ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அவரை பெரிய ஷிர்க்குல கொண்டு போய் என்ன செய்து விட்டுரும். அப்ப அந்த வகையான சிறிய ஷிர்க்கு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வெளிப்படையானது, இன்னொன்னு மறைமுகமானது. வெளிப்படையான ஷிர்க் என்பது சொற்களாலும் செயல்களாலும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது. சொற்களாலும் செயல்களால் ஏற்படுற விஷயத்துல ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன? அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறது. அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்வது.
இது வெளிப்படையான சிறிய ஷிர்க். இது பொதுவாக நாம் அல்லாஹ்விடம் சத்தியம் செய்யணும். ஆனால் அல்லாஹ் அல்லாத மீது, இப்ப நம்ம உதாரணத்துக்கு கூட பாருங்களேன். இது இன்னும் இன்னும் சொல்ல போனா ஷிர்குல் கவுலியான்னு சொல்லுவாங்க. சொல்லால் ஏற்படக்கூடிய ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், நம்மள விளையாட்டுக்கு கூட சில நேரம் என்ன செய்வோம், சத்தியம் பண்ணுவோம். அம்மா சத்தியமா நான் எடுக்கல, வாப்பா சத்தியமா நான் பண்ணல, இப்படி என்ன செய்வாங்க, விளையாட்டுக்கு செய்யக்கூடிய சத்தியம். இது ஷிர்குல் கவுலியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்களேன், இந்த மழை மழை பெய்யுதா இல்லையா? சில நேரங்கள் மழை என்பது அது அல்லாஹ்வுடைய கையில உள்ள ஒரு விஷயம். அது அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்றான், அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில யாருக்கு அது வேணுமோ, எங்க பெய்யணுமோ அது அவன் தான் அதை என்ன செய்றான், மழையை பொழிய வைக்கிறான். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, என்னாலதான் மழை வந்தது, நான் கேட்டதுனால வந்துச்சு, நான் சொன்ன இன்னைக்கு மழை வரும்னு சொல்லி அடிச்சு இன்னைக்கு இப்படி சொல்றது, இதெல்லாம் என்னது, ஷிர்குல் கவுலியான்னு சொல்லுவாங்க. ஷிர்குல் கவுலியா. நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய சொற்களால் அதை என்ன செய்யறது சொல்லி, தன்னுடைய தன்னுடைய நிலையை அங்க என்ன செய்யுது, முன்னிலைப்படுத்துறது, முதன்மைப்படுத்துறது. இது ஷிர்குல் கவுலியான்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ஷிர்க்ல நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். விளையாட்டுக்கு கூட நம்ம சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு அது விளையாட்டுக்காக என்ன செய்யப்படு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, சத்தியம் கூட விளையாட்டுக்கு தான் இன்னைக்கு நிறைய இடத்துல பண்றோம். விளையாட்டுக்கு கூட சத்தியம் வச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த சத்தியம் கூட பாருங்களேன், அந்த சத்தியத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், யார் அல்லாஹ் விட்டார் அல்லது ஷிர்க் செய்து விட்டார் என்று செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் குஃப்ர செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த விஷயத்தை நாம் கவனமாக இருக்கணும். சொற்கள்ல பேசும்போது அல்லாஹ்வுடைய தன்மைக்கு இருக்க, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, அல்லாஹ்வுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்முடைய சொற்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அதை இணைத்து விடக் கூடாது. இது சிறிய ஷிர்க். அதே போல சில நேரங்கள்ல நீங்க சொன்னதுனாலதான் நடந்துச்சு, நீங்க வந்ததுனால நடந்துச்சு, இப்படி அடிச்சுவாங்க. இப்படி அல்லாஹ்வை முன்னிறுத்தாம அவர்களை முன்னிறுத்தி பேசுவான். இது ஒரு வகையான ஷிர்க் தான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்குது. சஹாபாக்கள் சில நேரம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹ் இணைச்சு பேசிடுவாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் நீங்கள், அல்லாஹ்வும் ரசூலும், அல்லாஹ்வும் நீங்களும் இருந்தனால தான் இது முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுப்பாங்க. அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ்வோடு என்ன நீங்க என்ன செய்யாதீங்க, நிகராக்குறீங்களா? அப்ப முதல்ல சொல்லுங்க, அல்லாஹ் நாடிதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க அல்லாஹ்வைத்தான் என்ன செய்யணும், முதன்மைப்படுத்தணும். அப்ப இதெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை திருத்தி அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நம்ம சில நேரங்கள்ல இந்த சொற்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்து விட கூடாது. அதே மாதிரி செயல்கள் சார்ந்த விஷயத்திலும் சரி, செயல்கள் சார்ந்த விஷயத்தில் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எப்படி அது செயல்கள் சார்ந்த விஷயத்த அத பாருங்களேன், மறைமுகத்தோட ஒப்பிடுறான். செயல்கள் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்க சொன்னா, இந்த மாதிரியான இந்த நோய் நொடியை போக்குவதற்காக வேண்டி நூல் வளையங்களையும், கண்ணீர் போன்ற இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய தகடு, தாயத்து, கட்டு, தட்டு இது போன்ற விஷயங்களை கையில என்ன செய்யறது, அணியிறது, கழுத்துல மாட்டுறது, கையில கட்டுறது, வீட்டுல என்ன செய்யறது, கொண்டு வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான இது நோய்க்கு மட்டுமே. சில நேரங்கள்ல அதாவது நோயை போக்குறது முழுமையா அல்லாஹ் என்பாம அவுலியாக்களையும் இந்த மாதிரியான இறைநேசர்களை அவங்க முன்னிலைப்படுத்திட்டாங்க. நாங்க ஷிர்குல் அக்பர் தான் அது. ஆனால் இந்த கயிறு ஒரு சில நோய்களை மட்டும் போக்குவதற்காக வேண்டி ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ் தான் முழுசா நம்புறாங்க. ஆனா சில நேரங்கள் இந்த கயிறு நம்முடைய அந்த நோய் நிச்சயம் போக்குன்னு சொல்லி அந்த கயிறை கையில கட்டிக்கிட்டு அல்லது வீட்டுல ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யறது, அது மேல முழு நம்பிக்கை வைக்கிறது. இது செயல் சார்ந்த விஷயம். இதை யார் நம்புறாங்களோ, இதை யார் செயல்படுத்துறாங்களோ அவர்கள் ஷிர்குல் அஸ்கர்னுடைய வெளிப்படையான ஷிர்க் அடிச்சுட்டாங்க, செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன, மறைமுகமான ஷிர்க். மறைமுகமான ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன போது ரசூலா கேட்டாங்க இல்லையா, ரசூலா இடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சிறிய ஷிர்க்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரியா அப்படின்னாங்க, முகஸ்துதி அப்படின்னாங்க. மறைமுகமான ஷிர்க் என்பது முகஸ்துதி தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், முகஸ்துதி இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அது ஷிர்குல் அஸ்கரோட என்ன செய்யக்கூடாது, அது இணைந்து விடக்கூடாது. பொதுவாக மனிதனுடைய எண்ணம் என்ன, பிறருடைய பாராட்டுக்காக இன்னைக்கு நிறைய அமல் என்ன செய்யறாங்க.
ஆனால் அமல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நல்லா விளங்கிக்கோங்க. இபாதத்து சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஒருபோதும் முகஸ்துதி வந்து விடவே கூடாது. அதனாலதான் இந்த எண்ணம், எதிர்பார்ப்பு, இது போன்ற புகழ்ச்சி விரும்புறது, இதெல்லாம் என்னது? சிறிய ஷிர்க்கு. அது மறைமுகமான ஷிர்க்கு. இது வெளியே தெரியாது. இது அவனுக்கும் அல்லாஹ் கூட தான் தெரியும். தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், அது போல நல்லபடியாக நல்லா படிக்கிறான், நல்லா ஓதுறான், சமுதாயத்துக்கு நிறைய உதவிகளை செய்யறான். இதன் மூலமாக அவன் என்ன நாடுறான் அப்படி சொன்னா, மக்களுடைய பாராட்டு, மக்களுடைய பாராட்டு, மக்களுடைய அந்த புகழ்ச்சி. இப்படி ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா, இந்த அடிப்படையில் ஒருத்தன் செயல்பட்டான்னு சொன்னா, அவனுடைய அந்த செயல் எப்படிப்பட்டதாகனா சிறுகுல் அஸ்கராகத்தான் அது கருதப்படும். அது மறைமுகமான ஷிர்காக தான் பார்க்கப்படும். ஒருபோதும் அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. சாதாரண இன்னைக்கு சமூகம் அப்படித்தான். இன்னைக்கு ஒருத்தன் வந்து பொதுநலத்தோடு அல்லாவுக்காக செய்ய வேண்டுங்கிற மனநிலையோடு ஒருத்தன் வந்தாலும் கூட, இன்னைக்கு சமூகம் எப்படி அதை உருவாக்குது அப்படி சொன்னா, மற்றவருடைய பார்வைக்கு தான் இன்னைக்கு உருவாக்கப்படுகிறோம். அது இன்னைக்கு எதிர வந்துட்டா வணக்க வழிபாடுகள், நல்லறங்கள் சார்ந்த விஷயத்துல கூட இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு முகஸ்துதி நம்ம லைஃப்ல பார்க்கிறோம். அப்ப இது வந்து எப்படி மார்க் நமக்கு சொல்லி தருதுன்னா, அது ஒரு ஷிர்க் அப்படிங்குது. அதிலும் குறிப்பாக ஷிர்குல் அஸ்கர்ன்னு சொல்றாங்க. அப்ப நாம் கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலும் சரி, எந்த ரீதியிலும் இந்த ஷிர்குல் அஸ்கர் என்ன செய்ய வந்து விடக்கூடாது. இந்த முகஸ்து வந்து விடவே கூடாது. அப்ப நாம் என்ன எப்படி அமல் செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது 18ஆம் அத்தியாயத்துடைய 110வது வசனம், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ, அவர்கள் என்ன செய்யட்டும்? நல்ல அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி அஹதா, அவனுக்கு யாதொன்னு என்ன செய்யக்கூடாது? இணை வைத்து விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை சந்திக்கிறவன் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இணையாக எதுவும் வைத்து விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். எப்படி? அல்லாஹ்வுக்காக தான் அந்த அமலை அமைத்துக் கொள்ளணுமே தவிர, அது மற்றவருடைய பார்வைக்காக வேண்டியோ, மற்றவர்களுடைய அந்த பாராட்டுக்காக வேண்டியோ அமைத்து விடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்திதான். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா 3 மனிதர்கள் எழுப்புவான். முதன்மையா விசாரிப்பான். ஒரு கல்வியாளர், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்த ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில செல்வத்தை வாரி வழங்கிய ஒரு கொடைவள்ளல். இந்த 3 வரையும் குறித்து அல்லாஹ் விசாரணை செய்கிற பொழுது, அந்த 3 பேர்ட்ட அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான்? உனக்கு நான் கல்வியை கொடுத்திருந்தேன். அதை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாயா? அப்ப என்ன சொல்லுவான்? ஒருவர் சொல்லுவான், ஆமி அல்லாஹ், நீ கொடுத்த கல்வி அல்லாஹ்வுடைய பாதையில் உன்னுடைய பாதையில் செலவழித்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க நீ பொய் சொல்லுகிறான்னு சொல்லுவான். அப்ப அங்க என்ன சொல்லப்படுது? ஒரு விஷயம் பொய் சொல்லப்படுது. நீ பொய் சொல்லுகிறாய். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க நிரூபித்து கொடுப்பான். என்ன அர்த்தம்? நீ மக்களுடைய பார்வையில பெரிய கல்விமான் என்று, உன்னை மக்கள் எல்லாம் பெரிய அறிஞர் என்று பாராட்ட வேண்டுவதற்கான என்ன செஞ்சா. அதுபோலதான் மற்றவர்களுக்கும் உதவி கொடை வல்லர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்தவர்களுக்கும். அப்போ அல்லாஹ்வுக்காக செய்யாம மற்றவருடைய பார்வைக்காக வேண்டி, மற்றவருடைய பாராட்டுக்காக வேண்டி ஒருத்தர் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அதுக்கான கூலி கொடுக்கவே மாட்டான். அப்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? இந்த ஷிர்குல் அஸ்கராக இருக்கக்கூடிய மறைமுகமான ஷிர்க் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, தீனாருக்கு அடிமைப்பட்டவன் அழிந்து போகட்டும், திருகத்திற்கும் அடிமைப்பட்டு அழிந்து போகட்டும் என்று சொன்னான். அப்ப என்ன காரணம்? உலகத்தினுடைய லாபம். உலகம்தான் எல்லாம். உலகத்தின் மீது மோகம் கொள்றது, உலகத்தினுடைய பாராட்டு கிடைக்கிறது. இந்த மாதிரி எண்ணத்திற்காக ஒருத்தர் செஞ்சு அவன் அழிந்து போகட்டும் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சொல்லி காட்டினாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டினாங்க, எண்ணம், நாட்டம் என்பவற்றில் ஏற்படுகின்ற ஷிர்க்கை பொறுத்தவரை அது கரையற்ற கடல் போன்றதுதான். மனுஷனுடைய எண்ணம், நாட்டம் இருக்கு இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் அதுல ஏற்படுகிற ஷிர்க் இருக்கிற, அது கரையற்ற ஒரு கடல் போன்றதாகும்னா, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோர் மிக சொற்பமானவர்கள் தான். நல்லா விளங்கிக்கிறணும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். ஒருவன் தன் செயல் மூலம் அல்லாத ஒரு திருப்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தால், அவன் தனது நிய்யத், நாட்டம் என்பது ஷிர்க் செய்து விட்டான். எப்படி? ஒருவன் தனது செயல் மூலம் அல்லாத ஒரு திருப்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தால், அவன் தனது நிய்யத், நாட்டம் இவற்றை ஷிர்க் செய்து விட்டான். ஒரு விஷயம்தான். உன்னுடைய அமல் அனைத்தும் அல்லாஹ் திருப்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் அடிப்படையில் நீ வைத்தால் மட்டும்தான் தப்பித்துக் கொள்ள முடியும். அது இல்லாமல் ஒருவன் உலகத்து விஷயத்துல ஒருத்தர் செஞ்சு நினைச்சுக்கோங்களேன், உலகத்துடைய லாபத்தை, உலகத்தினுடைய புகழ்ச்சி, உலகத்துடைய அந்த பாராட்டு அப்படிங்கிறதுக்கான ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பா நினைச்சிட்டான், ஷிர்க் செஞ்சுட்டான். அப்ப நீயத்து, நாட்டம், நீயத்து, நாட்டம். அப்ப இதுல பெரும்பான்மையா வருது என்னன்னா இஹ்லாஸ். அப்ப இஹ்லாஸோடு என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயத்துடைய 85வது வசனம்,
இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அத்தகைய ஒரு மறுமை நாள் நினைச்சுவாங்க நஷ்டமடைந்துள்ளவங்க இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தாலா இயற்கை மார்க்கமாக இஹ்லாசோடு செயல்படக்கூடிய ஒரு மார்க்கத்தை நமக்கு என்ன நல்லா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த மாதிரியான எந்த ஒரு செயலோ சொற்களோ நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. என்ற அடிப்படையில நாம் என்ன செய்ய நம்முடைய அமலுக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, சிறிய சிறுக்குக்கும் பெரிய சிறுக்கு என்ன வித்தியாசம், அதுக்கு இடையில உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய ஷிர்க் முதல்ல, பெரிய ஷிர்க் யார் செய்யறானோ அவன் மார்க்கத்துக்கு வெளியே போயிருவான். பெரிய ஷிர்க் யார் செய்யறாங்களோ அவங்க மார்க்கத்துல நினைச்சு வெளியே போயிருவாங்க. ஆஹ் ஷிர்குல் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை விட்டு அவன் நினைச்சியாது வெளியேற்றார். இதான் சிறிய ஷிர்க்குக்கும் பெரிய ஷிர்க்குல ஃபர்ஸ்ட் உள்ள வேறுபாடு. இரண்டாவது என்ன அப்படி சொன்னா, ஷிர்குல் அக்பரை செய்யக்கூடியவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். ஷிர்குல் அஸ்கரை பொறுத்த வரைக்கும் நுழைவான். இரண்டாவது பாயிண்ட், சிறிய சிறுக்கை பெரிய சிறுக்கை செய்கிறவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். சிறிய சிறுக்கை செய்கிறவன் நரகத்தில் நுழைவான். நான் என்ன செய்வன் நிரந்தரமாக இருக்க மாட்டான். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, ஷிர்குல் அக்பரை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அனைத்து செயல்களும் பால்படுத்தி விடும். ஷிர்குல் அஸ்கரை பொறுத்த அப்படி அல்ல. அவன் எதை செய்யறான், எந்த விஷயத்தில் அந்த முகஸ்துதியை பாராட்டு விரும்புகிறானோ அந்த இதை மட்டும் அதை செஞ்சிடும், அது வீணாக்கிடும். இதான் பெரிய ஷிர்க்குக்கும் சிறிய ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். பெரிய ஷிர்க்கு செஞ்சு நன்மை செய்யறான்னு சொன்னா அந்த நன்மை எல்லாம் அழிஞ்சிடும். சிறிய ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல அந்த ஷிர்குல் அஸ்கர் இருக்குதோ, அந்த முகஸ்துதி இருக்குதோ, அது மட்டும் தான் அழிந்து போகும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது என்ன, ஷிர்குல் அக்பரை, அதாவது பெரிய ஷிர்கை செய்கின்றவனுடைய ரத்தத்தை ஊட்டுவதும் அவனுடைய சொத்துக்களை அபகரிப்பதும் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிற தௌஹீத்வாதிகளுக்கு. யாரு ஷிர்கு செய்யறானோ அவர் ரத்தத்தை ஓட்டுவதும் அவனை அவனுடைய சொத்துக்கள் அபகரிப்பதும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறிய ஷிர்கை பொறுத்த வரைக்கும் அது ஆகமாக்கப்படாது. இதுதான் பெரிய ஷிர்க்குக்கும் சிறிய ஷிர்க்குக்கான உள்ள வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் ஷிர்கை பற்றியான ஒரு சுருக்கமான அல்ஹம்துலில்லாஹ் வகுப்புல நம்ம துவா படிக்கல. அதுக்கு முன்னாடி வகுப்புல படிக்க நினைக்கிறேன். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு துவா படிச்சிருந்தோம். என்ன துவானா காலை துவா படிச்சிருந்தோம். பொதுவாக இந்த மாதிரியான காலை பொழுதை அடைந்த பொழுது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி துவாக்கள் நினைச்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக காலை பொழுது அடைய பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத். அப்ப அல்லாஹ் தாலா நமக்கு அதை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் தாலா காலை பொழுது அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அது அது ஒரு கிஃப்ட். அது அப்ப அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதன் அடிப்படையில் நபி அவர்கள் எப்போதுமே காலையும் மாலையும் வச்சிருக்கிறாங்க துவாக்களை ஓதக்கூடிய ஒரு வழக்கமுடையவராக இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பண்பை நமக்குள் நம்ம நினைச்சு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடிப்படையில நாம் கடந்த வகுப்புல நம்ம என்ன செஞ்சோம், ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக காலை பொழுதில் ஓதக்கூடிய ஒரு துவாகத்தான் இன்றைய ஒரு துவாக இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய அரபினுடைய மூலத்தை நீங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து வஉஷ்ஹிதுக வஉஷ்ஹிது ஹமலத அர்ஷிக وملائكتك وجميع خلقك أنك أنت الله لا إله إلا أنت وحدك لا شريك لك وأن محمدا عبدك ورسولك. இதனுடைய பொருள் என்ன அப்படி சொன்னா, அல்லாஹும்ம இறைவா, இன்னி நிச்சயமாக நான் அஸ்பஹ்து காலை பொழுது அடைந்திருக்கிறேன், உஷ்ஹிதுக உன் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக, உன் மீது நான் சாட்சி சொல்லப்பட்டவனாக காலை பொழுது அடைந்திருக்கிறேன். உஷ்ஹிது ஹமலத
அர்ஷிக்க. உஷீது மேலும் சாட்சி சொல்லப்பட்டவனாக, ஹமலத் அர்ஷிக்க உன் அரிசை சுமக்க கூடியவர்கள் மீதும் சாட்சி சொல்லப்பட்டவனாக, உன்னுடைய மடக்குமார்களின் மீதும், வஜமிஅ ஹல்கிக்க முதல்ல கவனிங்க, கொஞ்சம் இடையில கொஞ்சம் கட் ஆனதுனால முதல்ல கவனிங்க. அல்லாஹும்ம இறைவா, இன்னி நிச்சயமாக நான், அஸ்பஹத்து காலை பொழுது அடைந்திருக்கிறேன், உஷ்ஹிதுக உன் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக நான் காலை பொழுது அடைந்திருக்கிறேன், உஷ்ஹிது ஹமலத் அர்ஷிக்க உன் அரிசை சுமப்பவர்கள் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக. ஹமலத் அப்படிங்கிறது வந்து சுமக்கப்பட்டவர்கள் அல்லது சுமப்பவர்கள். அரிசிக்க உன்னுடைய அரிசை சுமப்பவர்களின் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக நான் காலை பொழுது அடைந்திருக்கிறேன். வ மலாஇக்கத்தக்க உன்னுடைய மலக்குமார்களின் மீதும், வ ஜமிஅ ஹல்கிக்க வ ஜமிஅன எல்லாம், ஹல்கிக்க நீ படைத்த எல்லாவற்றின் சாட்சி சொல்லப்பட்டவனாக நான் காலை பொழுது அடைந்திருக்கிறேன். அன்னக்க நிச்சயமாக நீ, அன்தல்லா நீதான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சொற்கள் தான், அது நமக்கு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த், லா இலாஹ வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, இல்லல்லா இல்லா தவிர, அன்த் உன்னை தவிர, வஹதக நீ தனித்தவன், லா ஷரீகலக் லா இல்லை ஷரீகலக் உனக்கு இணை யாரும் கிடையாது, அன்ன நிச்சயமாக முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துக உன்னுடைய அடிமை, வ ரசூலுக உன்னுடைய ரசூல் உன்னுடைய தூதர். திரும்ப பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அல்லாவே, இன்னி நிச்சயமாக நான், அஸ்பஹத்து காலை பொழுது அடைந்திருக்கிறேன், உஷ்ஹிதுக்க உன் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக. எதெல்லாம் சாட்சி, என்ன 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 விஷயத்தின் மீது சாட்சி சொல்லப்பட்டவன் சொன்னா, உஷ்ஹிது ஹமலத் அர்ஷிக்க உன் அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக, வ மலாயிக்கத்தக்க உன்னுடைய அந்த மலக்குமார்கள் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக, வ ஜமிஅ ஹல்கிக்க நீ படைத்த அனைத்து படைப்பினங்களின் மீது சாட்சி சொல்லப்பட்டவனாக நான் காலை பொழுது அடைந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் உன்னால் நடக்கக்கூடியது. அப்ப இது வந்து அல்லாவை புகழக்கூடிய, அல்லாவுடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொற்களாக இருப்பதனாலதான் எப்போதுமே பொதுவாக வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது, அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் என்பது, அல்லாவை புகழ்வதன் மூலமாகத்தான் நிச்சயம் அல்லாஹ் நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான், இப்ப காலை பொழுது அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர்றான்னு சொன்னா அதுக்கு நன்றி செலுத்துற என்ன, அல்லாஹ் மகத்துவப்படுத்தணும். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல முதன்மை என்ன, அவனுடைய ஆற்றல் என்னவோ அதை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யணும், மகத்துவப்படுத்தணும். அதுல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அந்த அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும். அப்ப இதெல்லாம் ஒண்ணுதான், இதெல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதான், அதற்கு நான் சாட்சி சொல்லுகிறேன். அப்ப இந்த சாட்சி சொல்லப்பட்டவனாக நான் காலை பொழுது அடைந்திருக்கிறேன். அப்ப இதுதான் அல்லாஹ்வை அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்பாக, ஒரு அம்சமாக இருப்பதனால நாம் இந்த துவாவை தினமும் காலை பொழுது அடைகிற பொழுது நாம் நினைச்சு கண்டிப்பாக நாம் ஓத வேண்டும். மனப்பாடம் செய்யாதவர்கள் இந்த துவா என்ன செய்யுங்க, மனப்பாடம் செய்யுங்க. இலகுவான ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹத்து உஷ்ஹிதுக உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமிஅ ஹல்கிக அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் வஹதக லா ஷரீக லக வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக. ஒரு துவாவை மனப்பாடம் செஞ்சு தினமும் காலை பொழுதை அடைந்தவுடன் ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா
நம் அனைவருடைய அனைத்து நல்ல அமல்களையும் நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற கூலியையும் இம்மையிலும் வரும் அல்லாஹ் தாலா அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மா நம் அனைவர்களுக்கும் வந்தல் புரிவானாக. எதை படிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு இதோடு முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.